ராஜராஜன் நேரம், இது ராஜராஜன் நேரம். வணக்கம் தென்றல் தொலைக்காட்சி நேயர்களே. இன்றைக்கு நாம் பெயரியலை பற்றி தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெயர்தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்த்தால் பெயர் மாற்றத்துக்கூடாக தமிழகத்திலுடைய மிகப்பெரிய அரசியல்வாதிகள், ஆன்றோர், அறிஞர் பெருமக்கள், சினிமா நட்சத்திர நடிகர்கள் எல்லோரும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த பெயர் மாற்றம் என்பது இது திராவிட கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதற்கு பின்னாடி, திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் தோன்றியதற்கு பின்னாடி தான் இந்த பெயர் மாற்றம், தனி மனிதர்களுக்கு பெயர் மாற்றங்கிற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடைய ஆட்சி காலத்தில்தான் தமிழர்கள் தனிநாடு கோரிக்கை வைத்து கொண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது, இந்திக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை, இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தான் வடமொழி எதிர்ப்பு என்று ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அவர்கள் நடத்த வேண்டிய சூழல் வருகிற பொழுது, அப்பொழுது வடமொழி பெயர் வைத்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் யாரெல்லாம் தன்னுடைய பேரறிஞர் அண்ணா கூட சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களெல்லாம் அது வடமொழி எதிர்ப்பாக மாறுகிற பொழுது, அப்போ வடமொழி பெயர்களை வைத்திருக்கிறவர்கள்லாம் தமிழ் பெயராக மாற்றிக்கொள்வோம் என்கின்ற ஒரு சிந்தனைக்கு சில தலைவர்கள் தமிழ் பெயர்களை வைக்கிற சூழலுக்கு எல்லோரும் வந்தார்கள். அப்படித்தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய இன்றைக்கி நம்மளுடைய தொடர்ந்து நிதியமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் என்ற மகத்தான அந்த மாமனிதர், அது அவருடைய அரசியல் காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின் அவர்தான் தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் என்ற நிலையெல்லாம் இருந்த அந்த மகத்தான அந்த மனிதருடைய இயற்பெயர் நாராயணசாமி என்ற பெயர். ஸோ நாராயணசாமி என்ற அந்த நாராயணசாமி என்கின்ற வடமொழி பெயரை அவர் நாவலர் நெடுஞ்செழியன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்கள். பின்னாடி அவருக்கு நாவலர் என்ற ஒரு அடைமொழியை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த வகையில் ஒவ்வொருத்தரும், பேராசிரியர் அன்பழகன் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அவருடைய இயற்பெயர் ராமையா என்கின்ற அவருடைய பெயர். ஸோ அந்த ராமையா என்கின்ற பெயரை தான் அவர் அன்பழகன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இப்படி நிறைய பேர் தன்னுடைய அரசியலில் இருக்கின்ற நிறைய பேர் தமிழ் பெயர்களை வைக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் வைக்கிறங்கிற நிலைமை வந்தார். அப்படி தான் ஒருவர் தியாகராஜ சுந்தரம், சுந்தரம் தியாக என்று அழைத்து கொண்டிருந்த திராவிட கழகத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி தலைவர்களாக ஒருத்தர் இருந்து, அது நம்மளுடைய முன்னாள் முதல்வர் தமிழீழ தலைவர் டாக்டர் கலைஞருடைய மருமகனாக இருந்த தியாகராஜ சுந்தரம், அவர் திரைப்படங்களுக்கு கதை வசனங்கள் எழுதுகிற பொழுது அவர் தன்னுடைய பெயரை மாறன் என்று மாற்றிக்கொண்டார். அதற்கு அப்புறம் அவருக்கு முரசொலியில் அவருக்கு பொறுப்புகளை சுமத்து முரசொலியை நடத்துகிறதுக்கு அவரை பணிக்கிற பொழுது முரசொலியோடு தன்னுடைய மாறன் என்ற பெயரையும் சேர்த்து முரசொலி மாறனாக தன்னுடைய பெயரை மாற்றம் செய்து கொண்டார். அவர் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராகவும், தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும், மத்திய அமைச்சராகவும் இருந்து, மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் மத்திய அமைச்சராக செய்த மகத்தான சாதனைகளை உலகம் பூராக பாராட்டுகிற அளவுக்கு தன்னுடைய இந்திய தேசத்தில் முத்திரையை பதித்து, அவர் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய தூண்களில் ஒரு தூணாக இருந்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்த, அந்த கட்சிக்கு பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கி வாழ்ந்து அமரராகி இருக்கிற அந்த முரசொலி மாறன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் தியாகராஜ சுந்தரம். பெயரியல் ஆராய்ச்சியாளராக நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது
தியாகராஜ சுந்தரமாக இருந்திருந்தால் அவர் இத்தனை மகத்தான சாதனைகளை படைத்திருக்க முடியுமா? இன்றைக்கு தன்னுடைய குழந்தைகள் சன் டிவி கூடாக இன்றைக்கி மிகப்பெரிய தயாநிதி மாறன் என்று கலாநிதி மாறன் என்று உலகளாவிய அளவில் இன்றைக்கு தொலைக்காட்சியினுடைய ஜாம்பவான்களாக பிதாமகன்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் தன்னுடைய தந்தையினுடைய உழைப்பு, அவருடைய வித்திட்ட விஷயங்கள், அவருடைய வளர்ப்பு என்றெல்லாம் நாம் அவரை அடையாளம் காணலாம். ஆனால் அப்படியாப்பட்ட அந்த முரசொலி மாறன் என்பவர் தியாகராஜ சுந்தரமாக இருந்திருந்தால் இத்தனை பெரிய சாதனைகளை சரித்திரத்தில் அவர் இடம்பெறுகிற அளவுக்கு அவர் படைத்திருக்க முடியுமா என்று கேட்டால் முடிந்திருக்க முடியாது. ஏனென்றால் முரசொலி மாறன் என்கின்ற அந்த பெயர் உடைய ஆற்றல், அதனுடைய வல்லமை, அதில் இருக்கிற அந்த பெயரினுடைய வீழ்ச்சி, அது அவருடைய சிந்தனையை, செயலை, எண்ணத்தை அவரை ஆளாக வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த லட்சியத்திற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வைத்தது. ஆகவே தியாகு என்று அழைத்திருந்தாலும் அவரை இயற்கையிலே சுந்தரம் என்று அவரை அழைத்தவர்கள்லாம் இன்றைக்கும் அவருடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. சுந்தரம் என்று அழைத்திருந்தாலோ அல்லது தியாகராஜ சுந்தரம் என்று அழைத்திருந்தாலோ இத்தனை பெரிய சாதனைகளை அவர் நிச்சயமாக பண்ணியிருக்க முடியாது. காரணம், தியாகு என்கின்ற பேரும் தியாகராஜ சுந்தரம் என்கின்ற பேரும் சுந்தரம் என்கின்ற பேரும் இப்படி ஒரு சரித்திரத்தை அடைந்த வரலாற்று சிறப்புமிக்க பெயர்களாக இருக்கிறதா என்று கேட்டால், வரலாறு படைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆகவே பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற தோழர்களே, பெயரில்தான் எல்லாம் இருக்கிறங்கிற பேரு உண்மையை நாம் இந்த முரசொலி மாறன் என்ற பெயர் மாற்றத்திற்கு பின்னாடி கிடைத்த அந்த வளர்ச்சியை, அந்த முன்னேற்றத்தை ஆராய்ந்து பார்த்தார். இந்த பெயரியல் ஆராய்ச்சியாளராக நான் பல பேர்களை ஆராய்ந்துக்கு பின் இவர்களுடைய வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும், வெற்றிக்கும் தோல்விக்கும் இந்த பெயர் மாற்றத்துக்கூடாக அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேனே. இந்த தொலைக்காட்சியை, தென்றல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரும் தாங்களும் இந்த ஆராய்ச்சியை துவங்குவீனீர்களானால் உங்களுடைய பெயர்கள், பெயர் மாற்றத்துக்கூடாக அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, அதற்கூடாக நீங்கள் பெயர் மாற்றம் செய்து கொண்டால் அல்லது செல்ல பேர்களை அழைப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் சில பேர்கள் பார்த்தீர்கள்னா சாதி பேர்களை சொல்லி ஒருத்தரை அழைப்பார்கள். அவர்கள் செய்கின்ற தொழில்களை மையமாக வைத்து அவர்களை பெயர் சொல்லி அழைப்பார்கள். அவர் வாழுகின்ற பிரதேசத்தை வைத்து அழைப்பார்கள். இப்போ நாஞ்சில் சம்பத் ஒருத்தர் இருந்தார். நாஞ்சில் என்கின்ற ஊரை சேர்ந்தவர். பன்ருட்டி ராமச்சந்திரன் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் பன்ருட்டி என்கின்ற ஊரை சேர்ந்தவர். அந்த வகையில் அந்த ஊரினுடைய பெயரை சேர்த்ததுக்கு பின்னாடியோ அல்லது அந்த சாதியினுடைய பெயரை சேர்த்ததுக்கு பின்னாடியோ அல்லது அவர் செய்த சாதனையினுடைய பெயர்களை சேர்த்ததுக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கிறது என்பதை நீங்களும் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆக அன்பு தோழர்களே, நண்பர்களே, பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு பெயரில்தான் எல்லாம் இருக்கிறங்கிற பேர் உண்மையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாழ்வில் பொன், பொருள், புகழ், அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158228